வெல்கம் வியூவர்ஸ். அமெரிக்காவோட மிகப்பெரிய ரைட்டர் வில்லியம் பீட்டர். அவர் 1949 வாஷிங்டன் டிசியில் 13 வயசு இருக்க பையனுக்கு பேய் ஓட்டப்பட்ட விஷயத்தை பற்றி கேள்விப்படுறாரு. உடனே அந்த சம்பவத்தை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த சம்பவத்தை பற்றி முழு டீட்டெயில்ஸும் அவருக்கு கிடைக்கல. அதனால் அந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வச்சு 1971 த எக்ஸார்சிஸ்ட்னு ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கில் 13 வயசு பையனுக்கு பதில் 13 வயசு பொண்ணுன்னு எழுதுறாரு. 1971 இந்த புக் நிறைய பேர் வாங்குறாங்க, ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. அதனால வில்லியம் ஃப்ரெட்கின்ற டைரக்டர் அந்த படத்தில் இருக்க கதையை அடிப்படையாக வச்சு படம் எடுக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. 1973 த எக்ஸார்சிஸ்ட்னு ஒரு படமும் எடுக்கிறாரு. இந்த படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லேயே மக்களிடையே பெரிய அளவில் பேசப்படுது. வில்லியம் ஃப்ரெட்கின் இந்த படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ள அந்த படத்தில் ஒர்க் பண்ண 9 பேர் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. அப்படி ஒரு நாள் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த செட்டில் தீப்பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பல அமானுஷமான விஷயங்கள் இந்த படம் எடுக்கும்போது நடந்திருக்கு. இந்த படத்தோட உண்மையான கதை என்ன, அந்த 13 வயசு பையன் யார், அன்னைக்கு அந்த பையனுக்கு எப்படிலாம் பேய் ஓட்டினாங்கன்றத 1975 ஸ்டீவன் எட்மண்ட்ன்றவர் அந்த விஷயத்தை பற்றி ரிசர்ச் பண்ணுறாரு. அப்படி ரிசர்ச் பண்ணி ஒரு டைரியை ரிலீஸ் பண்ணுறாரு. அப்படி அந்த பையனுக்கு என்னதான் நடந்துச்சு? வாஷிங்டன் டிசியில் சப்வர் அப்படின்னு ஒரு இடம் இருந்திருக்கு. அங்கே ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த ஃபேமிலியில் 13 வயசு இருக்க ஒரு பையன் இருக்கான். அந்த ஃபேமிலி அந்த வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அப்போ ஜனவரி 15, 1949 அந்த வீட்டில் ரொம்பவே அமானுஷமான சத்தம் கேட்டிருக்கு. 70 வயதான அந்த பையனோட பாட்டி ஹாலில் உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பையனோட ரூம்ல இருந்து யாரோ நகத்தால கீறுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. பாட்டி அந்த பையன் தான் விளையாடிட்டு இருக்கான்னு நினைச்சாலும் ஆனால் அன்னைக்கு ரூம்ல அந்த பையன் இல்லவே இல்லை. கொஞ்ச நாள்ல அந்த வீட்டுல இருந்து இந்த மாதிரி யாரோ கத்துற மாதிரியும் அழுகுற மாதிரிலாம் சத்தம் கேட்டிருக்கு. இதை எல்லாத்தையும் அந்த பையனோட அம்மா, பாட்டி, ஆன்டி எல்லாம் கேட்டிருக்காங்க. அதை பார்த்து பயப்படவும் செய்யறாங்க. ஜனவரி 25, 1949 அன்னைக்கு அந்த பையனோட ஆன்டி டில்லின்றவங்க இறந்துடுறாங்க. அந்த பையனோட அம்மா வீட்டில் நடக்கிற அமானுஷ்யமான விஷயத்தால தான் டில்லி இறந்தாங்கன்னு நம்பினாங்க. ஒரு நாள் அந்த பையன் கிட்ட அவனோட அம்மா பேசிட்டு இருக்கும்போது அந்த பையன் நானும் டில்லி ஆண்டியும் ஓஜா போர்டு விளையாடணும்னு சொல்றான். இதை கேட்டதுமே அந்த பையனோட அம்மா ஷாக் ஆகுறாங்க. அந்த பையனும் டில்லியும் என்னைக்கு ஓஜா போர்டு விளையாட ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து தான் அந்த வீட்டுல அமானுஷ்யமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் அந்த பையனோட ரூம்ல இருந்து சத்தம் கேட்டிருக்கு. அந்த டைம்ல அந்த பையனோட அம்மா அந்த வழியா போறாங்க. அப்போ அந்த பையனும் டில்லி ஆண்டியும் விளையாடிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு. ரொம்பவே பயந்து போன அந்த அம்மா கதவு கிட்ட காது வச்சு கேக்குறாங்க. அப்போ டில்லி ஆன்டியுடைய வாய்ஸ் கேட்டிருக்கு. அந்த அம்மா நீங்க டில்லியா இருந்தா 3 முறை கதவு தட்டுங்கன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க எதிர்பார்க்காத மாதிரி இந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. மறுபடியும் கேக்குறாங்க. மறுபடியும் அதே மாதிரி சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் இதே மாதிரி அமானுஷமான சத்தம் அந்த வீட்டில் இருந்து அதிகப்படியாக கேட்க ஆரம்பிச்சிருக்கு. மறுநாள் அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட டெய்லி நைட்ல யாரோ நகத்தால என் பெட்டை கீறுற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொல்றான். அதனால அந்த பையனோட அம்மா ரூமுக்கு போய் பெட்டை பாக்குறாங்க. அந்த பெட்ல யாரோ நகத்தால ஆக்ரோஷமா கீறி வச்ச மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த ரூமோட சுவர் ஃபுல்லா கீறி இருந்ததை அந்த அம்மா கவனிக்கிறாங்க. பிப்ரவரி 17, 1949 அன்னைக்கு பக்கத்துல இருந்த சர்ச்சில் இருந்த ஃபாதர் கிட்ட எல்லா விஷயத்த பத்தியும் சொல்றாங்க. இறந்து போன டில்லி ஆண்டி தான் இதெல்லாம் செய்யறாங்கன்னு நினைக்கிறாங்க. உடனே சர்ச்சில் இருக்க ஃபாதர் உங்களுடைய பையனை இன்னைக்கு நைட் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. நைட் ஆகுது. அந்த பையனை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த ஃபாதர் ஒரு ரூம்ல அந்த பையனை உட்கார வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த ரூம்ல இருந்து சிரிக்கிற சத்தமும் சேர கீறுற சத்தமும் கேக்குது. கொஞ்ச நேரம் அப்புறம் ஃபாதர் அந்த ரூம் போய் பார்க்குறாரு. அந்த பையன் உடம்பு ஃபுல்லாக நகத்தால் கீறின மாதிரி ரத்தத்தோட காயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபாதர் அந்த ரூம் ஃபுல்லாக கேண்டில் மற்றும் சிலுவை எல்லாம் வைக்கிறாரு. அந்த பையன் மேலே ஹோலி வாட்டர் தெளிக்கிறாங்க. அப்போது ரொம்பவே ஆக்ரோஷமான அந்த பையன் ஃபாதரை அடிக்கிறான். லாஸ்ட்டாக அந்த சர்ச்சில் இருந்த ஃபாதர் அவன் மேலே ஹோலி வாட்டர் தெளித்து ப்ரேயர் பண்ணி அந்த பையனை நார்மலாக ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனோட உடல்நிலை ரொம்பவே மோசமாகுது. அதனால் பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே 3 நாட்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு வேற ஊருக்கு காலி பண்ணிட்டு போகிறாங்க.
அங்கேயும் அந்த பையனோட ரூம்ல நகத்தால புரண்டி வச்ச அடையாளம் இருக்கு. ஆமா, இன்னும் அந்த ஆன்மா அந்த பையனோட உடம்புல இருந்து போகல. இதனால அந்த பையனோட அம்மா அந்த வீட்டு பக்கத்துல இருக்க சர்ச்சில் இருக்க ரேமன் மற்றும் வாரன்ற ஃபாதர் கிட்ட எல்லா விஷயத்த பத்தியும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 ஃபாதரும் அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த பையனை ஒரு ரூம்ல உட்கார வச்சு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணி அந்த பையன் மேல ஹோலி வாட்டர் தெளிக்கிறாங்க. அந்த பையன் ரொம்பவே ஆக்ரோஷமா ஃபாதர் 2 பேரை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறான். உடனே அந்த பையனை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவனுக்கு பேய் ஓட்ட முடிவு எடுக்கிறாங்க. அந்த பையன் உடம்புல நிறைய ஆவிகள் இருக்கிறத ஃபாதருக்கு தெரிய வருது. அந்த பையனோட பின்னங்கால்ல ஒரு உருவம் தோன்றி மறைறத அந்த ஃபாதர் கவனிக்கிறாங்க. பேய் ஓட்டுறது நடந்துட்டு இருக்கும் போதே அந்த பையன் உடம்புல நிறைய கீறல் ஏற்பட்டிருக்கு. அவன் உடம்புல லூயிஸ்ன்ற பேர் கீரன மாதிரி ஏற்பட்டிருக்கு. அந்த பையன் ரொம்பவே வீக் ஆனதால பக்கத்துல இருந்த செயின் லூயிஸ்ன்ற ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அவன் உடம்புல இருந்த லூயிஸ்ன்ற பேருக்கான அர்த்தம் செயின் லூயிஸ் ஹாஸ்பிட்டல். அதனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணலாம்னு ஃபாதர் சொல்லியிருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா பக்கத்திலேயே இருந்து ஃபாதர்ஸ் ப்ரேயர் பண்றாங்க. கடைசியா நைட் 11 மணிக்கு அந்த பையன் உடம்புல இருந்து எல்லா அவைகளும் போயிடுச்சுன்னு ஃபாதர் அந்த பையனோட அம்மா கிட்ட சொல்றாரு. கொஞ்ச நாட்கள்லயே அந்த பையனோட உடம்பு சரியாயிடுது. அதுக்கப்புறம் இந்த விஷயம் அந்த ஊர் ஃபுல்லா தெரிஞ்சதுனால அந்த ஃபேமிலி வேற ஊருக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி பேய் பிடிச்ச விஷயத்த நீங்க பார்த்தோ கேட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.